இன்றைக்கி அவல் புட்டு தாங்க செஞ்சிருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவலை பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் போல் எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். இந்த வறுக்கிறப்பே இந்த புட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இதாங்க ஒரு மெயின் பாயிண்ட்டு. கொஞ்சம் வறுத்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக மொடன்னு உடையும். அவ்வளோதாங்க. 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ரு சேர்த்துருக்கேன். நீங்கள் கீ கூட சேர்த்துக்கோங்க. கீ, பட்டர் இதெல்லாம் சேர்க்குறப்ப செம்ம ஃப்ளேவராக இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்ல ஒரு மணமாகவும் டேஸ்ட்டாகவும் வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இட்லி பானையில் வச்சு ஒரு ஆவி அப்படியே வச்சு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்களேன். 10 நிமிஷம் வச்சாலே போதும். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. அழகான புட்டு ரெடி ஆகிடுச்சு. அதில் அப்படியே தேங்காய் பூ அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விடுங்க. வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம், சர்க்கரை, இதெல்லாம் தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் அம்மா சும்மா அப்படியே அவல் ஊற வச்சுட்டு அதுலேயே சர்க்கரையை போட்டு கொடுப்பாங்க. நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.